மாப்பிள்ள வரலைங்களா? இவன் தாம்மா மாப்பிள்ள. சொந்தமா மில்லு வச்சிருக்கிறான். உன்னை எந்த குறையில்லாம நல்லா பாத்துக்குவான். சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. தூரத்து சொந்தம் சொன்னாங்களேன்னு தான் அவங்கள வர சொன்னோம். மாப்பிள்ளையோட ஃபோட்டோ கூட பார்க்கல. வயசு எத்தனைன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? மாப்பிள்ளைக்கு இன்னும் ஒரு 40-42 தான் ஆச்சு. வயசு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்களே. உன் பொண்ணுக்கு என்னம்மா வயசாச்சு? 30 தாங்க ஆகுது. 30? என்ன உன் பிள்ளைய விட என்ன 10-12 வயசு தான் ஜாஸ்தியாச்சு. என்னமோ உன் பிள்ளை நேத்துக்கு சமைச்ச மாதிரி பேசிட்டு இருக்கிற. மா பிடிக்கல, போ சொல்லுங்க. ஏம்மா வயசாயிருச்சு பிடிக்கலையா? இவங்க பேசின விதம் பிடிக்கல, கிளம்புங்க. என்ன உன்ற பிள்ளை இப்பமே இந்த பேச்சு பேசுறா? ஓ, உன்ற பிள்ளை கல்யாணமான மாதிரி தான். நடுற போலாம். இவளை விட அழகான சின்ன வயசு பிள்ளைய பார்த்து நான் கட்டி வைக்கிறேன். காபி நல்லா இல்ல, இந்த பொண்ணு நல்லா இல்ல. வாமா போலாம். நட போலாம். சொல்லுங்கண்ணா. ஏமா மாப்பிள்ளை ஒன்று கிடைச்சிருக்கு, பேசிடலாமா? பேசிடலாங்கண்ணா. மாப்பிள்ளைக்கு 39 வயசு ஆகுது, உங்களுக்கு ஓகே தானே? அண்ணா, மாப்பிள்ளைக்கு வயசு ஜாஸ்தியாக இருக்குதுங்களே. இப்போ வந்துட்டு போன மாப்பிள்ளை கூட வயசு ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏமா பொண்ணு 30 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க, அப்படிதாம்மா வரன் வரும். சரி வைங்க. சாப்பிடணுமா? யார் இவன்? உனக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை பையன்தான். அவருக்கும் உன் வயசு தான் ஆகுது. ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நானே போய் எல்லாத்தையும் தீர விசாரிச்சிட்டேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வர்ற வெள்ளிக்கிழமை உனக்கு நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தமா? ஏமா உன் இஷ்டத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்க, என்கிட்ட கேட்க வேணாமா? உன் இஷ்டத்தை விட்டு விட்டு தான் இந்த இடத்துல வந்து நிற்குது. இதுக்கு மட்டும் நீ சம்மதிக்கல, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். என்ன பிளாக்மெயில் பண்றியா? நான் இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நானே போறேன். ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? பெத்த இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, அப்பதான் உனக்கு புரியும். ஊர்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் என்னால பதில் சொல்லவே முடியல. ஓ, மத்தவங்க உன்கிட்ட வந்து இதை கேட்க கூடாது, அதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா நீ என்ன பத்தி யோசிக்கவே இல்லைல்ல? உன்னை பத்தி யோசிக்கலாம் நீ பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உனக்கு யாரு இருக்கா? மட்டும் நீ சம்மதிக்கல, என்னை நீ உயிரோடே பார்க்க முடியாது. அப்புறம் நீ ஓ இஷ்டத்துக்கு இருந்துக்கோ. ஸ்ரீமதி. மிருதுலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நாளே பார்க்க முடியல, கடைசி ஸ்கூல்ல பார்த்தது. அவ்வளோ பிஸியா நீ? பிஸி எல்லாம் எதுவும் இல்லடி. ஆமா, ஹஸ்பண்ட்ல எப்படி இருக்காரு? மேரேஜ் லைஃப்ல ஓகே இல்ல? இல்லடி, நான் மேரேஜ் லைஃப்லேருந்து வெளியே வந்துட்டேன். என்னடி சொல்ற? ஒரு பொண்ணு படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருந்தால் பெற்றவங்க எப்படி பார்ப்பாங்க? பாரமாக தானே பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் என்னையும். அவசர அவசரமாக ஏதோ ஒரு வரன் வந்துச்சுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 2-3 மாதம் நல்லா தான் போச்சு கல்யாண வாழ்க்கை. அப்புறம் தான் என் வீட்டுக்காரனோட சுயரூபமே தெரிஞ்சுது. எதுக்கு எடுத்தாலும் குடிச்சிட்டு போட்டு என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பான். என் வீட்டிலலாம் வந்து பேசினாங்க. அவங்களாலே முடியல. என்ன சொன்னாங்க தெரியுமா? இதான் உன் தலையெழுத்து, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கோன்னு சொன்னாங்க. என்னால் முடியல. டிவோர்ஸ் வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். சாரிடி, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்லடி. ஆமாம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லடி, பார்த்துட்டு இருக்காங்க. லேட் ஆனாலும் பரவாயில்லடி, நல்ல பர்சனாக சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப்பில். சரிடி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். சரி, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். உன்னை பத்தி யோசிக்கலாம் நீ பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உனக்கு யாரு இருக்கா? இதான் உன் தலையெழுத்து, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கோன்னு சொன்னாங்க. மட்டும் நீ சம்மதிக்கல, என்னை நீ உயிரோடே பார்க்க முடியாது. லேட் ஆனாலும் பரவாயில்லடி, நல்ல பர்சனாக சூஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன்னா இருக்கிறது ஒரு லைஃப்பில். ஃபுல் வீடியோ பார்க்க மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.